A very blessed, prosperous, and glorious day to you, my beloved, in the mighty name of the Lord Jesus Christ. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் அன்பானவர்களே, உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமை உள்ள செழிப்பு நிறைந்த நாள் என்று உங்களை வாழ்த்துகிறேன். In Christ, we are not ordinary, but we are extraordinary. கிறிஸ்துவுக்குள் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் அசாதாரணமானவர்களாக இருக்கிறோம். Amen. Hallelujah. In book of John chapter 1 verses 12 and 13, the Bible says, as many as received him, to them he gave the right to become children of God, to those who believe in his name, who were born not of blood, nor of the will of the flesh, nor of the will of man, but of God. யோவான் 1 அதிகாரம் 12-13 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. My beloved in Christ, as many who receive the Lord Jesus Christ as their own Lord and Savior, our Heavenly Father God gave to them the right to become the children of God, to those who believe in the name of the Lord Jesus Christ. And also the Bible says, those who receive the Lord Jesus as their Lord and Savior, who have become the children of God, the Bible clearly stated that, revealed that person, they were born not of blood, nor of the will of the flesh, nor of the will of man, but of God. கிறிஸ்து கரிமை அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு பிதாவாகிய தேவன் அவங்களுக்கு அதிகாரத்தையும் உரிமையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அந்த அதிகாரத்தையும் அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். மற்றும் வேதம் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது, இப்படிப்பட்டவர்கள் கர்த்தராகிய இயேசுவை சொந்த இரட்சகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறவர் யார் என்றால், அவர் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறகு தேவனாலே பிறந்தவர் என்று சொல்லுகிறது. Now you and me, we have received the Lord Jesus Christ and we have become the children of God. Now we are born of God because we are born of the Word of God, because we are born of the Spirit of God. இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசு சொந்த கர்த்தராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதாவாக தேவனுடைய பிள்ளையா இருக்கிற இன்னைக்கு நாம் அனைவரும் நாம் தேவனாலே பிறந்தவர்கள், தேவனுடைய வார்த்தையினாலே பிறந்தவர்கள், தேவனுடைய ஆவியினாலே தேவனுக்குள் பிறந்திருக்கிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். The life of a Christian is an extraordinary life. The person who are born of God, they are the one who born into the God's class of divine being. That means being born again. They have been made to be a partaker of the divine nature and also an associate of the God kind. கிறிஸ்து வாழ்க்கை என்பது அது ஒரு அசாதாரணமான வாழ்க்கையா இருக்கிறது அறிந்து கொள்ளுகிறோம். ஏனால் கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள், தேவனால் பிறந்தவர்கள் யார் என்றால், தேவனுடைய தெய்வீக வகுப்பறைக்குள்ளாய் பிறந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்கிறோம். மற்றும் கிறிஸ்து மறுபடி பிறந்தவர்கள் அவர் தெய்வீக சுபாவத்திற்குள் பிறந்தவர்களாய் இருக்கிறார்கள். தேவ ரக சுபாவத்துக்குள்ள தெய்வீகத்துக்குள்ள பிறந்தவர்களாய் இருக்கிறார் என்று அறிந்து கொள்கிறோம். When we were born of our biological parents, we became an associate of the humankind. We became as human as our parents who gave birth to us. However, the human life that we got from our parents was flawed, depraved, and death-doomed. Therefore, it needed to be replaced by the life and nature of God. It's the reason Jesus said, do not marvel that I say to you, you must be born again.
இன்றைக்கு உயிரியல் பெற்றோரால் இன்னைக்கு பிறந்த இருக்கிற நாம், நம்ம ஏற்கனவே பிறந்த நாம், அவர் உயிரில் பெற்றோரால் பிறந்த நாம், நம்ம மனுஷ சுபாவத்திற்குள்ள மனுஷ சுபாவத்துடையவர்களாக நம்ம பிறந்தோம். மனுஷர்களாக நம்ம பிறந்தோம். நம்முடைய பெற்றோரால நம் மனிதர்களாய் அவங்க மூலமா நாம் பிறந்திருக்கிறோம். இருப்பினும் இந்த மனுஷ ஜீவன் நம்முடைய பெற்றோரால் நம் வந்த நம்முடைய மனுஷக ஜீவன் அது குறைபாடு உள்ள ஜீவனா இருக்கிறது, சீரழிக்கப்பட்ட ஒரு ஜீவனா இருந்தது மற்றும் மரண அழிவுக்குரிய ஒரு ஜீவனா இருந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையால் தான் இன்னைக்கு அந்த ஜீவனை தேவனுடைய ஜீவனும் தெய்வீக சுபாவத்தின் ஜீவனோட அது மாற்றப்படுகிறதற்கு அது மிக அவசியம் தேவையா இருந்தது. அந்த காரணத்தால தான் இயேசு கிறிஸ்து யோவான் 3:7 சொல்லுகிறார், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறேன். So those who have been born again into Christ, now they have the life and nature of God, which is the eternal life of God. ஆகையால் தான் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுக்குள் மறுபடி பிறந்தவர்கள் நீங்கள் யாரும் நாம் அனைவரும் நம் தேவனுடைய ஜீவனாகிய அவர் சுபாவமாகிய நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். The Bible says in 2 Corinthians chapter 5:17, therefore if anyone is in Christ, he is a new creation. All things have passed away. Behold, all things have become new. வேதம் சொல்ற 2 கொரிந்தியர் 5:17, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்க, பழையவைகள் ஒளிந்து போயின, இதோ எல்லாம் புதிதாயின என்று வசனம் சொல்லி இருக்கிறது. My beloved in Christ Jesus, now that you and me have been born again into Christ, because we have become the partaker of the divine nature, those you and me who have the life and nature of God, we have the unstoppable, indestructible, imperishable and heavenly life of God, which has been replaced our old human life. இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவுக்கு மறுபடி பிறந்து தேவனுடைய ஜீவனும் தெய்வீக சுபாவத்தை உடையவளாக இருக்க நமக்குள்ளே இருக்கிற ஜீவன் எப்படி ஜீவன் என்றால் நமக்கு அழியாததும் நம்ம தடுக்க முடியாததும் பரலோகத்தினுடைய தேவனுடைய ஜீவனை உடையதா இருக்கிற அந்த ஜீவனாலே நம்ம நிரப்பப்பட்டு இருக்கிறோம். நம்ம பழைய ஜீவன் அது எடுக்கப்பட்டு தேவனுடைய ஜீவனால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிரப்பப்பட்டிருக்கிறோம், அறிந்து கொள்ளுகிறோம். So we are literally God's children born of His own essence. நாம் முற்றும் முழுமையாக தேவனுடைய சாராம்சத்தினால் பிறந்தவர்களாய் இருக்க நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும் அறிந்து கொள்ளுகிறோம். Now you and me have received the life and nature of God. We have been born again into Christ. We have become a new creation. We have become who are the born of the Word of God, who have been born of God. Now in us we have the life, which is the eternal life of God. The Bible says in 1 John chapter 5, verses 11 to 13, the Bible says, and this is the testimony that God has given us eternal life. And this life is in His Son. He who has the Son has life. He who does not have the Son of God does not have life. These things I have written to you who believe in the name of the Son of God, that you may know you have eternal life, and that you may continue to believe in the name of the Son of God. இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் மறுபடி பிறந்திருக்கிற, இன்னைக்கு தேவனால் தேவனுடைய ஜீவனால் பிறந்திருக்கிற நமக்குள்ள இருக்கிற ஜீவன், அது தேவனுடைய அவருடைய ஜீவனா இருக்கிற வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11, 12, 13, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே சாட்சியம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்க அறியவும், தேவகுமாருடைய நாமத்தில் நீங்க விசுவாசமா இருக்கும், தேவகுமாருடைய நாமத்தில் விசுவாசமா இருக்கிற உங்களுக்கு எழுதுகிறேன் என்ற வசனம் சொல்லி இருக்கிற பிரகாரமாக. My beloved in Christ Jesus, now in us we have the eternal life of God. That means no any sickness, disease or infirmity can have in our body, because
because the life, the eternal life of God, which has been inundated in every fiber of our being, in every bone of our body, in every part of our body system, He rejected every kind of sickness which is trying to thrive in our body. கிறிஸ்து கரிமை அன்பானவர்களே, இன்னைக்கு நமக்குள்ள நித்திய ஜீவன் நம்ம முழுமையாக அது ஊடுருவி மூழ்கி அது கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியால் இந்த நித்திய ஜீவன் நம் உச்சம் உள்ளம் பாதவரே நம் முழு ஆளுமையையும் சரீரத்திற்கு முழு அமைப்புகளிலும் சரீரத்திற்கு எல்லா நரம்புகள் எலும்புகள் எல்லா பக்கத்திலும் நித்திய ஜீவன் மூழ்கி இருக்கிறபடியால் எந்த வியாதியும் நோயும் பலவீனம் நம் சரீரத்தை இடம் பிடிக்கவே முடியாது. நமக்குள்ள ஜீவன் அந்த எல்லா வியாதி நோய்கள் பலவீனத்தை அது அகற்றக்கூடியதா இருக்கிறது. So my beloved in Christ Jesus, the life which we have in Christ is extraordinary life, which is eternal life of God. So in Christ we are extraordinary. ஆகையால் இன்னைக்கு நமக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறபடியால் நம்ம அசாதாரணமானவர்களா இருக்கிறோம். தேவனுடைய நித்திய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. ஆகையால் நம்ம இந்த கிறிஸ்துவுக்குள் நாம் அசாதாரணமானவர்களா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. Amen, amen, amen.